ரஃபேல் விமானம் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பில் பொது கணக்கு குழு அறித்த தகவல் பிழையாக இடம்பெற்றிருப்பதாகவும் அதை மாற்றும்படியும் கோரி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் ஏற்பட்ட இலக்கண பிழை மத்திய அரசுக்கு புதிய நிலை உருவாக்கும் சூழல் உருவாக்கியுள்ளது. ரஃபேல் விமானங்கள் வாங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக காங்கிரஸ் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் முறைகேடு நடக்காததால் விசாரணை தேவையில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதன் தீர்ப்பில் ரஃபேல் விலை உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பான கணக்கு தணிக்கை அதிகாரியின் ஆய்வறிக்கை நாடாளுமன்றத்தின் பொது கணக்கு குழுவின் பார்வைக்கு வைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் பொதுக்கணக்கு குழு தலைவரான காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அப்படி எந்த அறிக்கையும் தரப்படவில்லை என ராகுல் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தாங்கள் கொடுத்த தகவல் தீர்ப்பில் இலக்கண பிழையுடன் வெளியாகியிருப்பதாகவும் அதனை மாற்றக் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. அதில் 25வது பத்தியில் ஆங்கிலத்தில் இஸ் என்பதற்கு பதிலாக ஆஸ்பீன் என மாறியதால் பிரச்சினை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் பொது கணக்கு குழுவின் பார்வைக்காக வைக்கப்பட உள்ளது என்பதற்கு பதிலாக வைக்கப்பட்டது என தவறாக பொருள் கொள்ளப்பட்டு தீர்ப்பில் பொதுக்கணக்கு குழுவின் பார்வைக்கு வைக்கப்பட்டு விட்டதாக கூறப்பட்டுள்ளதாகவும் அதனை மாற்றும்படியும் மத்திய அரசு கூறியுள்ளது. இலக்கண பிழை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திவிட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தை எதிர்க்கட்சிகள் மீண்டும் நாடும் நிலை ஏற்பட்டுள்ளது.